பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். இதுதான் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் பார்த்திங்கன்னா மிரர் வைக்கல. ஏன் மிரர் வைக்கலனா, இது நம்ம வாங்கினது கிடையாது, இது நம்மளா ஆள் வச்சு செஞ்சது. ஸோ இது பெட்டு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா மிரர் வைக்கல. எழுந்ததும் மிரர் கண்ணாடி பார்க்கக்கூடாதுன்றதுக்காக. ஸோ வாங்க இந்த குட்டோனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். டட்டடான், இதுதான் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுதான் நம்ம ஃபுல் ஸ்டோரேஜ். ரொம்ப பெருசாக எதுவுமே இருக்காது. வளையல்ஸ் இருக்குது. வளையல் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கண்ணாடி வளையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கண்ணாடி வளையல்னால் அவ்வளோ பிடிக்கும். கண்ணாடி வளையல் பிடிக்காத பொண்ணுங்க இருக்காங்களா என்ன? எங்கே போனாலுமே கண்ணாடி வளையல் பார்த்தினா மெயினாக வாங்கிடுவேன். மோஸ்ட்லி கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி வளையலில் விற்பாங்க. அதுவும் இந்த புட்லூர் கோவில் அந்த மாதிரிலாம் போனோன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வாங்கிடுவேன். பாக்ஸாக வாங்கி மற்றவங்களுக்கும் கொடுப்பேன். நானும் ஆசையாக வாங்கிட்டு வந்துடுவேன். இவ்வளோ வளையல் இருந்தால் கூட நான் ஒரே ஒரு வளையல் தான் போட்டிருப்பேன். அதிகமாக வளையலே போட மாட்டேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க, ஏன் வளையல் போட மாட்டேற, இவ்வளோ வளையல் வச்சுருந்தா கூட வளையலே போட மாட்டேறியம்மான்னு திட்டுவாங்க. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க என்னை பார்த்து என்ன ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி இவ்வளோ வளையல் போட்டுட்ருக்கு அப்படி சொல்லிட்டு என்னை கேட்டுட்டாங்க. எனக்கு அதுலேருந்தே இந்த வளையலாம் போடணுன்ற ஆசையை போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு இன்னும் குழந்தை இல்லைன்னுட்டு. அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எப்படி அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த தோணுதுன்ட்டு எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. அவங்க நேச்சரை நம்மளால் மாற்ற முடியுமாண்ணே. இதுக்குள்ளே என்ன நிறைய பேங்கிள்ஸ் இருக்குது. நான் இது ஒரு நாள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தனி விலாகாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் திக்கி தான் பேசுவேன். எனக்கு நடுவில் அந்த அளவு கனெக்டடாக பேச தெரியாது. ஏன்னா நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய சேனலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், சரியா? வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம். இதுவரை எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி சொன்னார், என்ன எப்போ பார்த்தாலும் வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம். இதுக்கப்புறம் இப்படி பேசினா யார் பாப்பா வீடியோன்னு கேட்டார். என்னோடய நேச்சர் அதுதான். என்னால் போலியை நடிக்க முடியுமா என்ன? அட்லீஸ்ட் அடுத்தவங்க பார்க்குற மாதிரியாச்சும் பேசணும். எனக்கு அதுவும் வர மாட்டேங்குது. நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் என்னால் பேச முடியுது. என்னோட இந்த பேச்சு பிடிக்கிறவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். இப்பயும் பாருங்கள் திக்குது. இது பார்த்திங்கன்னா செட்டப்பிலோட சன்ஸ்க்ரீனு. இது பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ், எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இது சீரம். இது அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் செட்டப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ப்ரே, ஃபேஸ் பிரைட்னஸ் ரெஃப்ரெஷ்னர் டோனர். இது ஓகேவா? இது டோனர் வாங்கினேன். எனக்கே மறந்து போகிற அளவுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை. மனக்கவலைகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கார்னியரோட மஸ்காரா, அந்த ரிமூவர். இது எனக்கு அழுக எப்போ வருதுன்னே தெரியாது. ரொம்ப சென்சிட்டிவ் நான் அந்த விஷயத்துலேயுமே கூட. ஸ்கின்னும் சென்சிட்டிவ், நானும் சென்சிட்டிவ். நான் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால தான் ஸ்கின் கூட சென்சிட்டிவாக இருக்கும் என்னவோ. ஸோ அது அழுதுனா மஸ்காரா இதுவாகிடும். ஸோ வீட்டுக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஹேர் சீரம். எனக்கு தலை குளித்தா பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பரட்ட தலை மாதிரி அப்படியே முடி பரபான்னு பறக்கும். ஸோ அதை அடக்கி வைக்கிறதுக்கு இந்த சீரம் தான் எனக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு இது பார்த்திங்கன்னா வாட்டர் கேர்ளோட. இது கூட காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நான் நோட்டே பண்ணுறதில்ல. எங்கே இது என்னோடது. இது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோடது. அவர் டென்வர் தான் யூஸ் பண்ணுவார். அவருக்கும் காலி ஆகிடுச்சு. எப்போவுமே எனக்கு வாங்கும்போது தான் அவருக்கும் வாங்குவோம். அவருன்னு தனியாக எதுவுமே வாங்கிக்க மாட்டார். நான் கூட வந்தால் தான் எங்கேயுமே போய் எதுவுமே வாங்குவார். இது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பாம் காலி ஆகிடுச்சு இதுவும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் இருக்குது. நம்ம லிப்பு ரொம்ப ட்ரையாக இருக்குது, இல்லை ரொம்ப மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம இப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு, மேக்கப் ஸ்பாஞ்சு. இது என்னன்னே தெரில. இது ஏதோ நாட்டு மருந்து கடையில் லிப் பாம் சொல்லிட்டு வாங்கினேன். சாரி இது ஸ்விஸ் பியூட்டி கூட இல்லை, ரோன்ஸோலி அப்படின்ட்டு ஒரு இது பார்த்திங்கன்னா கன்னத்தில் போடுவாங்கள்ல. அது என்னது, இந்த பிங்க் கலரில் ஆகிறதுக்கு போடுவாங்கள்ல. இது பேரே டக்குன்னு வாயில் வரல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த கன்னத்துலலாம் பிங்க் கலரில் சப்பியாக க்யூட்டாக இருக்கணுன்றதுக்காக போடுவாங்க அது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கேண்டிட் பவுடர். வெயில் டைம்லலாம் ரொம்ப நம்மளுக்கு இந்த வேர்க்குருலாம் வந்துடும் இல்லையா, அந்த டைமில் ரொம்ப இச்சிங்காக இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு இது ஆலிவ் ஆயில் நான் ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லேருந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்.
இது ஒரு ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் பகலில் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். அப்படியும் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நாள் அப்படியே எனக்கு ரொம்ப இச்சிங்காக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முகத்தில் வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் என்னோடய அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஆலிவ் ஆயில் வந்து நைட் டைமில் தான் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி இதை அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், ஆலிவ் ஆயில் வந்து நைட் டைமில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், அது பண்ணிவிட்டு ரொம்ப வெயிலெல்லாம் போகவே கூடாது. ஸோ இது அதுக்கப்புறம் இது வந்து ஜெட் பவுட்ரு, இது என்னோடய ஹஸ்பண்டோடது. இது கொரோனா டைம்லேருந்து இதை நான் கேரி பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சானிடைசர் தான். ஹாஸ்பிட்டல் போனால் இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போகிறோன்னா அப்போ நான் இந்த சானிடைசர் கேரி பண்ணிட்டு போவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷும் நான் எப்போவுமே கையில் வச்சிட்ருப்பேன். ஹோட்டல்ஸ்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கெல்லாம் சோப்பு தான் வைக்கிறாங்க, இப்போல்லாம் மோஸ்ட்லி சோப்பு தான் வைக்கிறாங்க. அதுக்குள்ளே சில சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க சானிடைசரில், சாரி ஹேண்ட் வாஷில். நம்ம கை கழுவினா கூட எனக்கு கழுவாத ஃபீலாகவே இருக்கும், அந்த ஃபுட்டில் கை வைக்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நானே நம்மளே ஹேண்ட் வாஷ் எடுத்துகிட்டு போய்ட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நானே கேரி பண்ணிட்டு போயிடுவேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டெர்மடாலஜிஸ்ட் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணது. இது வந்து ஹேர் சீரம். அதுக்கப்புறம் இது வந்து ஹீட் ப்ரொடக்டர், இது நானே வாங்கினது. இது வந்து ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு இது எல்லாமே லோஷன், பாடி லோஷன், அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஹேர் சீரம், இதெல்லாம் எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ரெஃபர் பண்ணது. இது ஒரு நெயில் கட்டர், அவ்வளோதான். முக்கியமான விஷயத்த சொல்லலை பார்த்திங்களா, இதுதான் நம்ம ஹீரோ தைலம். ரொம்ப தலைவலி, மண்டவலி, கால்வலி, கைவலி, மூட்டு வலி, இது எது வந்தாலும் இவர் தான் என்னை காப்பாற்றுவார், என்னோடய ப்ரொடக்டர். அதுக்கப்புறம் நாசில் ஸ்ப்ரே. மழை டைமில் இவர் என்னை காப்பாற்றுவார், மழை டைம் வெயில் டைம்லேயும் இவர் என்னை காப்பாற்றுவார். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் தான். என்கிட்ட 3 கலர் இருக்குது. உங்கள்கிட்ட என்னென்ன கலர் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா மெரூன் கலர், அப்புறம் இது என்ன கலர் தெரியல, இது பார்த்திங்கன்னா ரெட் கலர். எனக்கு மெயினாக நம்ம அம்மா காலத்துலேருந்து நல்லா 90 கிட்ஸு, ஸோ எனக்கு வந்து இந்த ரெட் கலர் தான் ரொம்ப ஃபேவரெட்டு. ரெட் கலர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நெயில் வந்து அந்த பாலிஷாக இருக்கிறதுக்காக, இது என்ன சொல்லுவாங்க, நெயில் பாப்ஸ் பிராண்ட் வாங்கினது இது. அதுக்கப்புறம் இது நெயில் பாலிஷ் ரிமூவரு. இது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு. இது வந்து மேட் ஃபினிஷ் லுக் தரும். ரீமி பிராண்டோட வந்து. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்டு. இது பார்த்திங்கன்னா ரெட் கலரு, கொஞ்சம் இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது. நான் ரொம்ப அதிகமாக ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், சும்மாலாம் நார்மலாலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இது வந்து என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 220யோட, தெரியுதா உங்களுக்கு, 220 ஸ்மோக்கிங் ரெட் இது. அதுக்கப்புறம் இது வந்து மேக்கப் ஃபிக்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபிட்மியோட அந்த மெப்லன் நியூயார்க் பிராண்டு. இது ஒரு ஃபவுண்டேஷன், இது பேஸ் இது காம்பேக்டு ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா மெப்லைனோட இது தான் ஐலைனர். அப்புறம் மெப்லைனோட மஸ்காரா. இது நார்மலாக இது என்ன பிராண்டெலாம் கிடையாது, சும்மா இது வந்து ஹைலைட்டர், சும்மா அந்த நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்லாம் மறைக்கிறதுக்கு. நம்மளுக்கு தான் கவலையினால தூக்கம் வராதே, ஸோ அந்த தூக்கத்தை மறைக்கிறதுக்கு, கருவளையத்தை மறைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது ஃபிட் ஃபார் மீ ப்ரைமர். இது ஃபுல்லாக ப்ரஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் ப்ரஷ்ஷு. ஆனால் இதை நான் வந்து ஒரே நிமிஷம், இதை நான் வந்து பெயிண்டிங் ப்ரஷ்ஷாக மாற்றிட்டேன். இந்த பாட்டில்ஸில் பெயிண்ட் பண்ணது வந்து நான் இந்த ப்ரஷ்ஷை வச்சு தான். ஏன்னா எனக்கு இந்த ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருந்தது. இது என்னோடய ஸ்கின்னை போடும்போது எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னுன்றதுனால இதை எனக்கு யூஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணாமல் இது வந்து தூக்கி போடவும் மனசில். ஸோ இது வந்து நம்ம ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் இதை பெயிண்டிங் ப்ரஷ்ஷாக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பிந்தி தான் இருக்குது. பிந்தி பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு. கோவிலுக்கெல்லாம் போகும்போது அதிகமாக இந்த மாதிரி பிந்தி யூஸ் பண்ணுவேன், சும்மா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இவர் தான் நம்ம ஹீரோ, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மசாஜர். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஹேர் பின்ஸ், கொண்ட ஊசி.
நிறைய கொண்டு ஊசி. இது பாக்ஸாக வாங்கினது அப்படி நான் சரவணா ஸ்டோரில் தான் அந்த லேபிள் கொடுத்துக்கல பாருங்கள். இதில் இந்த ரோஸ் கோல்டு இருக்கு இல்லையா, ரோஸ் கோல்டோட அந்த செயின்ஸு சும்மா கடையில் வாங்கினதா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மாடல்ஸில். இது நிறைய இருக்குது. இது என்ன கலெக்ஷன்ஸு உங்களுக்கு இதோட கலெக்ஷன்ஸ் இதோட மாடல்ஸில் வேணும்னா எனக்கு வந்து டேக் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன், ஓகேவா? அப்புறம் இதுலேயும் இந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்குது. ஐம்பொன் அந்த மாதிரி ஐம்பொன் ஜுவல்லரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து ஒரு பெரிய பல்லு வச்சு சீப்போ கடிக்காது ஆனால் ஜோக். இது பார்த்திங்கன்னா ஹைலாஷு. இதுலேயும் பேங்கிள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கோன் வாங்கினேன். இது என்ன எக்ஸ்பைரி ஆகிடுச்சோ ஆகலையான்னு தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பைரி ஆகிடுச்சா நம்ம ஆகலைன்னா நான் உங்களுக்கு வந்து மெஹந்தி போட்டு வீடியோ போட்டுறேன், ஓகேவா? இதுக்குள்ளே என்ன இருக்குது ட்ராக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட அது பேர் என்ன, என்னோடய மேரேஜ்க்கு வந்து நானே இந்த செட்டு, எனக்கு செட்டு வந்து வாடகை வாங்க மனசு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி செட்டு தான், ஆனால் 2000 3000 சொன்னாங்க. இது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். மீஷோவா ஃப்ளிப்கார்ட்டாக எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. இதில் 2500 சம்திங் வாங்கியிருந்தேன். இப்போ நான் எதுக்கு வேணால் இது மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆகி 3 years ஆகுது. இன்னுமே இது கலர் போகலை, ஃபேட் ஆகலை, அப்படியே பளபளன்னு இருக்குது. நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகுதுனாலும் நம்ம கொடுக்கலாம், அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா. இந்த கலெக்ஷன்ஸ் கூட நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோஸில் போடுறேன். இதுவும் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி வாங்கினது தான். எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போலாம் நான் மன வருத்தத்தினால இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. மேக்கப் போடுறதே விட்டுட்டேன். சரி வாங்க, வாழ்க்கை அப்படி தானே. இருந்தாலும் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் கலங்கக்கூடாது. எனக்கெல்லாம் எப்போவுமே ஒரு விஷயம் போராடி தான் கிடைக்கும். அதே மாதிரி என் பாப்பா கூட எனக்கு போராடி தான் கிடைக்கும். கண்டிப்பாக என் பாப்பா வந்ததுன்னா நான் அதையும் உங்களுக்கு விளாகில் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர். எனக்கு நான் ஃபஸ்ட்டு வேறு ஹேர் ட்ரையர் தான் வச்சுருந்தேன். அது எங்கே இருக்குது தெரில. இந்த ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அகரோ பிராண்டு தான். நான் அதுவும் அகரோ தான் வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோல்டபுள். இங்கே பாருங்கள், இப்படி மடக்கிக்கலாம். அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். இந்த ஃப்ரண்ட் கப் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கழட்ட முடியும். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப எங்கேயாச்சும் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இதுக்குள்ளே வைக்கிறதும் ஈஸி. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா வேகா பிராண்டோடது. இது பார்த்திங்கன்னா 3 in 1. நம்ம வந்து ஹேர் வந்து இந்த மாதிரி இந்த மாடல் இருக்குது. அதுக்கு அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இருக்குது. ஸோ இதில் 2 டைப் இருக்குது. இந்த எத்தனை டைப் இருந்தாலும் ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் என் கல்யாண டைமில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். 3 years இந்த டப்பாலே தூங்குது. உங்களுக்கு இன்னொரு ஹேர் ட்ரையர் சொன்னேன் இல்லையா, இருங்க காட்டுறேன். இதுதான் நம்ம அந்த என்னோட ஹேர் ட்ரையர். இது பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டு தான். இதுவும் நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது. இங்கே பார்த்திங்களா, ரொம்ப கவலையாகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல. இதை நம்ம ஹேர் ட்ரையர் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு, ஹேர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நான் எங்கேயோ போகும்போது யூஸ் பண்ண நினைக்கிறேன். பட் நல்லா நம்மளுக்கு சூப்பராக வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கொடுக்கும். நான் அதிலே ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுவேன். எனக்கு இதில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளோட டூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் யாரும் என்கிட்ட பேசவே மாட்டீங்க. நீங்கள் பேசினா தானே எனக்கு தெரியும் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.